வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து வேலரண்ட் விளையாட போகிறோம். தமிழ்லைனில் பார்த்த மாதிரி நீங்கள் ஒரு தமிழ் பிளேயரை வந்து எதிர்ச்சியாக வந்து மீட் பண்ணோம். ஏன் திமுங்களா எப்படிதான்னு வந்து தெரியல. நீ என்ன சொல்ற? எனிவே நம்ம வந்து இந்த கேம் பற்றி சொல்லணும்னா வந்து இது 5 vs 5 கேம். இருங்க என்னதுடா இது ப்ரோ, தமாஷா இருக்கு ப்ரோ. ஒரு மேப்புக்குள்ளே நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. ஸ்பைக்குன்னு சொல்ல உடனே இந்த வெடிகுண்டு சொல்லுவாங்க. ஸோ வெடிகுண்டை வந்து பிளான் பண்ணணும். ஸோ நம்ம தான் வந்து அட்டாக்கர்ஸு. டிஃபென்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த வெடிகுண்டை வந்து வெடிக்காமல் வந்து பாதுகாப்பாங்க. ஸோ அதான் வந்து பேசிக்கலி கேம் ரூல் மாதிரி. இது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். டீப்பாக போனோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கேம் பற்றி. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸ்பைக்குன்னு சொன்னல, ஸோ அந்த கீழே ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் ஸ்பைக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தா வந்து ஒருத்தன் வந்து திடீர்னு வந்துட்டான். நான் வேறு பயத்தில் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, கண்ணா வேணா சுட்டேன். சரி திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து எப்படியோ சுட்டு போட்டேன். என்ன எனக்கு பின்னாடி இந்த டீம் எதனா போட்டான். பரவாயில்ல, மேட்ச் ஜெயிச்சாச்சே. ஓகே, கொஞ்சம் பின்னாடி வழியாக வந்து சைலண்ட்டாக போய் அடிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்படியே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து இருக்காத பிரச்சனைலாம் வந்து வந்துடும். ரெக்கார்ட் பண்ணும் போது தான் அது ஏனே தெரியாது. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ சரி இந்த ரவுண்ட்லேயாவது வந்து அவனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பேக்கப்லாம் பண்ணிட்டு அப்புறம் துப்பாக்கி வச்சே பண்ணல, சாவலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேக்கப் எடுத்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அடிக்கிறேன். அப்போவும் வந்து ஒரு புல்லட் கூட படல. என் டீம் தான் செத்து. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பாருங்க. சரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி சுற்றிட்டு வந்து அடிக்கலாம். ஆஹா, என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஓகே, நான் இதுக்கப்புறம் முடியாது, அப்படியே ஃபயர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எப்படியோ ஒருத்தனை போட்டேன். சோலி முடிச்சு. என்ன மக்களே, எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்து கலராக இருக்கணும்னு பார்க்குறீங்க. இதான் வந்து வேலரண்ட். கண்ணா பின்னாத்துக்கு எரிவானுங்க. இன்னும் எரிவானுங்கன்னே தெரியாது, ஆனால் எரிவானுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நம்ம ஒருத்தனை போட்டோம், அவனை நம்மளை போட்டா. ஸோ 1க்கு 1 ஈக்குவலாக போய் அப்படியே அழுத்தி பிடிக்கிறான் மக்களே. தப்பாக்குதுண்ணா கண்ணு நான் பார்த்து நானே வந்து அவனை அடிச்சிட்டேன். ஓ மை காட், எப்படின்னு தான் எனக்கே தெரியல. இது எனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அது எப்படி ஒரு முன்னாடி இத்தனை பேர் இருந்தும் என்னையே கரெக்டாக அடிக்கிறீங்க. இங்கே இருந்து அப்படியே வெளியே போனால் டக்குன்னு எனிமி வந்துடுவான். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டக்குன்னு பேக் அடிச்சிட்டு அப்புறம் முன்னாடி போனால் அங்கே ஒரு எனிமி வருவான். அப்படியே பறந்துக்கிட்டே சுடுறது தான். அவள் தான் பெரிய விஷயம். இங்கே பார்த்தோன்னா அவன் தொங்கிக்கினே இருந்தான் மக்களே மேலே. அதனால் நம்ம ஸ்பெஷல் கீ யூஸ் பண்ணி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்ப எச்சில் வச்சு ஒரே அடித்தான். அப்பா மண்டை பொழந்துக்குச்சு. கோபுறானா? ஆமாம், சீக்கிரம் கோபுரம் தான் செய்யும். ஆக்சுவலி வந்து இந்த மேட்ச் நாங்கள் தோற்றுருவோம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. பார்த்தீங்கன்னா குச்சி அந்த ரோப்பில் போகலாமான்னு பார்த்தானா வேணாம் அப்படின்னு பார்த்தா இவன் குச்சிடுவான். இல்லை நான் கேட்குற குதிக்க தெரிலனா எதுக்கு குச்சிட்டு கீழே விழுந்துக்கிட்டு. ஓகே சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். விட்டுட்டு வந்து அப்படியே வந்து இப்படி வந்து அடுத்த மேட்ச்ல இல்லை, அதே மேட்ச் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து அடுத்த மேட்ச் ஆக்சுவலி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் பேசுறது என் ஃபேன்ஸ் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என்னது பார்த்தா தெரியல. என்ன வயசு ஆகுது? என்னடா வயசு ஆகுது? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. புரியல. என்னது? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நீங்க எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. தமிழ் பிளேயர் நம்ம மீட் பண்ணிட்டோம். ஆனா 25 வயசா? இல்லை எனக்கு புரியல. எனக்கு தான் தப்பா கேட்டிருக்கா இல்லை கரெக்டாக தான் கேட்டிருக்கு. இதுவே பெரிய ட்விஸ்ட் தான். இருந்தாலும் ஓகே, இன்னொரு ட்விஸ்ட் இருக்காது, வெயிட் பண்ணுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. குரல் தான் குழந்தை பையன் மாதிரியே இருக்கு. நான் செத்துட்டேன், நான் உயிரோடு வந்துட்டேன். உயிரோடு வந்ததே எனக்கு தெரியல. ஓ நான் உயிரோடு வந்துட்டேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஏ பிளான்ட்டா இல்ல பி பிளான்ட்டான்னு கேட்கறான். நடுவில் வந்து ஏதோ பேய் மாதிரி ஸ்பைக் சொல்லிட்டு அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
இப்போதான் மக்கள் காமெடியான மூமெண்ட்டு இப்படி கடைசியில் சுற்றி சுற்றி வந்ததுக்கப்புறம் சுற்றி வந்தோம் வந்து கேட்டுட்டோம். Bro, give me the spike. Shut up. Bro, if you don't give me the spike, I will not accept your friend request. நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லன்னு சொன்னா அடிப்பேன். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ. கேம்ல வந்துட்டு தப்பி தான் விளாண்டுருந்தா. ஓ அப்படியா விஷயம். அதான் வந்து அதான் குரல் வந்து ரொம்ப அதான் நீங்க இது இந்தியா என்ன ப்ரோ இந்தியாவான்னு கேட்குறேன். தமிழ் தானே ப்ரோ பேசுறேன். இல்ல ப்ரோ எங்கூர்ல சென்னையா? ஆமா ஆமா. நீங்க ப்ரோ? நான் மலேசியா. மலேசியா ஓகே. மலேசியா சர்வர்லாம் கனெக்ட் ஆகுது. வேர்ல்டு வைடா ப்ரோ இது? நான் இந்தியன் மட்டும் தான் வேலை செய்யணும். இல்ல ப்ரோ இது இது வந்துட்டு நான் இந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணேன் அப்படிதான். நீ அப்படி வரியா? 50 ரூபா மைக்ல பேசுறதுனால கேட்கல போல ப்ரோ. கிளியரா நீனே சொல்லு ப்ரோ. எனக்கு அவ்வளவா தெரியாது ப்ரோ. நானே விளையாட ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான். சரி ஓகே நீ சொன்னா சரிதான். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அந்த பேசிக்லாம் தெரியும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆங்கிள்லாம் கரெக்டா குறிப்பா தடிக்கணும்ல அதுதான் தெரியும். அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல கத்துக்கணும். உண்மையிலேயே மக்களே அந்த குழந்தை குரலை கேட்டு நான் பின்னாடி சிரிச்சுக்கிட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு மைக்லாம் ஆஃப் பண்ணிட்டு தப்பா எதுவும் சொல்ல. ஆனா சொன்னா வேலண்ட்ல தான் நம்ம ஒரு இடத்துல பாட்டு சுட்டுன்னு வச்சுக்கோங்க. என் மேலதான் புல்லட் போகும். எதுக்கு இத சம்பந்தமே இல்லாத சம்பந்தப்பட்ட பொறுமை நான் பின்னாடி பாத்துக்கிறேன் வரேன் நானு. ஓகே ப்ரோ. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த ரவுண்ட்ல இந்த பெரிய அல்பா பேட்டர் இந்த மாதிரி நார்மல் தான பையங்க. ஏன்னா அடுத்த ரவுண்ட்ல நிறைய கேஷ் வரும். இல்ல மக்களே எனக்கு சுத்தமா புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது? அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. பறந்துகிட்டே போய் அடிக்கலாம் ப்ரோ. தரமா அடிக்கிறான் ப்ரோ. இல்ல தரமா அடிக்கல. என்ன ரங்கா ஜோக் ஆடுறீங்களா? இப்ப நல்லா கன் எடுங்க. இப்ப வந்து சொல்லு ப்ரோ. இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷா ட்ரை பண்ணியாவது செத்து இருக்கலாம். கன்னுக்காக இப்படி பண்ணிட்டோமே. ஆமா கன் தான். சொல்லு ப்ரோ. கேக்குது ப்ரோ. எனக்கு வந்து சின்ன வயசு தான் ப்ரோ. என்னது? இல்ல புரியல. ஆக்சுவலி இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குல்ல அது வந்து அது ஆத்து கட்டுற மாதிரி. எதுக்கு ஏன் கத்துதுன்னே தெரியாது. ஆனா நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. உண்மைதான். ஆக்சுவலி ஸ்டோரி டைம். சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.